டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். நம்ம நேற்றைய கிளாஸில் 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் வந்து 1.1 1.2 பார்த்தோம். இன்றைக்கி 1.3 பார்க்கலாம். இதில் இருக்கிறது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான டாப்பிக்கும் கூட. நம்ம இதை கவனமாக படிக்கலை அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்கொள்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இதில் எக்ஸாம்ஸில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். கொஞ்சம் கவனமாக நல்லா கவனிங்க. ரைட், ஒவ்வொரு வரியும் படிங்க. இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளை இந்த மாதிரி நீங்கள் ஒரு வரியும் படித்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுத முடியும். அதனால் வரக்கூடிய குரூப் 4ல் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையணும் அப்படின்னா உங்களுடைய படிக்கிற விஷயத்தை இப்போலே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப படிங்க. படித்த விஷயத்தை மறுபடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா ஆழமாக பதிவாகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இங்கே கொடுத்துக்கிறத தரவாக படிங்க. தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு சிறந்த மொழி. அப்போது பழமையும் புதுமையும் இருக்குன்றாங்க. அதில் 2 கூறுகள், பேச்சு மொழி எழுத்து மொழி என்ற 2 கூறுகள் அதில் இருக்குது. ஓகேங்களா? இதில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு உண்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கணும். அப்போ தமிழ் மொழியில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ஒற்றுமை உண்டு, வேற்றுமை கிடையாது அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக படித்தா தான் உண்டு. ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. இந்த மாதிரி கவனமாக படிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒருத்தருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு கருவியாக விளங்குறது மொழி தான். ஓகேங்களா? எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவி மாதிரி பயன்படுறது இந்த மொழி தான். ஓகேங்களா? இந்த மொழிகள் மூலயமா தான் ஒருவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்த முடியும். ஓகேங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் தமிழ் மொழி தெரியும், எனக்கும் தமிழ் மொழி தெரியும். அதனால தான் நம்மளுடைய எண்ணங்களை பரிமாறிக்க முடியுது. இப்போ நான் பேசுகிறது ஒரு மொழி, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மொழி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் என்னால் கருத்து சொல்ல முடியல அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் என்ன பண்ண முடியாது, பகிர்ந்துக்க முடியாது. அப்போ ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது இந்த மொழி தான். ஓகேங்களா? சரி, மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. அப்போ மொழி தான் முதல் காரணமாக அவங்க சொல்கிறாங்க. ரைட். தொடக்க காலத்தில் மனிதர்களுக்கு மொழி கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, ஒலி குறியீடுகளை, இப்போ அவங்க ஒரு விதமான ஒலிகளை ஆ இ ஏதோ எழுத்தை வச்சு நீங்கள் பார்க்க வேண்டாம், ஏதோ ஒரு ஒலி எழுப்புவாங்க. அப்படி ஒரு ஒலி எழுப்பும் போது ஒரு பொருளை கொடுக்கும். ஓகேங்களா? அதை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அந்த ஒலி குறியீடுகளை அவங்க தொடர்ந்து செய்யும் பொழுது அங்கே மொழி வடிவம் உருவாகுது. இதுதான் மொழி உருவானதுக்கு முதற் காரணமாகவும் சொல்லப்படுது. அந்த ஒலி குறியீடுகளை அவங்க தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே மொழி உருவாகுது. ரைட். அப்போ தொடக்க கால மனிதர்கள் எதை பயன்படுத்தியிருக்காங்க, ஒலி குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. ரைட். அடுத்தது மொழியின் வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயால் பேசப்படுவதும் பிறரால் கேட்டு உணரப்படுவதும் பேச்சு மொழி. இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இது பேச்சு மொழி. ஓகேங்களா? இதுதான் முதல் நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பேசப்படுவதும் எழுதப்படுவதும் மொழியினுடைய முதல் நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து ப்ரீவியஸ் இயரில் சொல்லியிருக்காங்க, ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துங்கப்பா, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேனா எடுத்து நோட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ பார்ப்பதும் எழுதுவதும் 2வது நிலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இது முதல் நிலை. இப்போ நான் ஒரு ஹிண்ட்ஸு சொல்கிறேன், அதை எடுத்து எழுதுறீங்க, அது பார்ப்பதும் எழுதுவதும் 2ஆம் நிலை. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கிட்டால் போதும். இந்த இடத்துல பாருங்கள், எழுதப்படுறதுக்கு தான் வரி வடிவம் இருக்கும். பேச்சுக்கு என்ன கிடையாது, வரி வடிவம் கிடையாது. எழுதப்படுவதற்கு மட்டும்தான் வரி வடிவம், இல்லைங்களா? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. ஓகேங்களா? பேசப்படுறதும் கேட்கப்படுறதும் மொழியின் முதல் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. ஓகேங்களா? இப்போ நேரில் அப்போல்லாம் என்னதுங்க, இப்போ நம்ம பேசுகிறோம், ஃபோன் இருக்குது, டக்குன்னு எடுத்து பேசிக்கிறோம். அந்த காலத்தில் என்ன கிடையாது, எந்த விதமான ஃபோன் கிடையாது, நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியாது. அப்போ என்னது, இன்லேண்ட் லெட்டர், இந்த கார்டு, இதன் மூலிமா தான் என்ன பண்ணோம், எழுத்து மூலிமா தான் நம்ம கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. இப்போ நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்குங்க, 8 தொகை 10 பாட்டு,
இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல்கள்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல்கள். அது ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் உவேசா, ஆறுமுக நாவலர், சிவை தாமோதர பிள்ளை போன்ற தமிழ் அறிஞர்களால் இந்த தமிழ்ன அந்த நூல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்குது. நீ உவேசாலாம் இல்லைனா எவ்வளோ நூல்கள் அழிஞ்சே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போது அந்த மொழி அந்த வந்து காலம் கடந்து நிற்கிறதுக்கு இந்த எழுத்து வடிவம் தான் காரணமாக இருக்குது. இதை கொஞ்சம் பாருங்கள். காலம் கடந்து வாழ்வதற்கு எந்த மொழி காரணமாக இருக்குது? எழுத்து மொழி. ஒலி வடிவில் அமைவதும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. ஓகேங்களா? ஒலி வடிவில் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அது ஒலி வடிவம். பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியதுன்னு சொல்கிறாங்க. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டில் இருக்குன்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போனால் 8 தொகை 10 பாட்டை இன்றைக்கி படிக்கிறோம், இன்னும் காலம் உள்ள வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். அப்போ நீண்ட காலம் இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? எழுத்து வடிவம் தேவை. இன்றைக்கி நிறைய ரெக்கார்டிங்லாம் வந்துருச்சு. இப்போ நான் பேசுகிறேன் யூடியூப்பில், இந்த ஒலி என்னாகும்? யூடியூப்பில் போடக்கூடிய எல்லா குரலும் காலம் ஃபுல்லாக நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். காலம் மாறும் பொழுது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஒலி வடிவம் கூட என்ன பண்ணுது? நீண்ட காலத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழி மட்டுமே. இப்போ குறவர்கள்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா? அந்த குறவருடைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருந்தால் ஒலி வடிவம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்குது. ஆனால் தமிழுக்கு எழுத்து வடிவமும் இருக்குது, ஒலி வடிவமும் இருக்குது. 2 வடிவங்களும் உடைய மொழி தமிழ் மொழி. பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. இதே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அப்படியே கேள்வியை கேட்டிருக்காங்க. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழி, எழுத்து மொழி, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன் போட்டு கேட்பாங்க. அப்போ மொழியின் உயிர் நாடியாக விளங்குறதுன்னு அது பேச்சு மொழி தான். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஓகேங்களா? இப்போ நான் வேகமாக பேசுகிறேன், கோவமாக பேசுகிறேன், என்னடா இவர் கோவமாக பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ என்னுடைய பேச்சு கோவமாக இருக்கா, இல்லை ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கா, இல்லை காமெடியாக பேசுகிறாரா அப்படின்னு என்னுடைய பேச்சு உணர்ச்சிகள் நிறைந்ததாக இருக்கும். அப்போ பேச்சு மொழியில் தான் உங்களால் உணர்ச்சிகளை பார்க்க முடியும். எழுத்தில் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இப்போ கற்பனையை நீங்களே பண்ணி பாருங்கள். இப்போ வடிவேலு காமெடி பார்த்துருப்பீங்க, கவுண்டமணி காமெடிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வடிவேலு என்னுடைய காமெடின்னு சொல்லிட்டு ஒரு புக்காக போட்டு கொடுத்தா அதை படித்தா உங்களுக்கு சிரிப்பு வருமா? அப்போ அதில் எந்த விதமான உணர்ச்சிகள் இருக்காது. பேச்சு மொழியில் தான் உணர்ச்சிகள் இருக்கும். இப்போ அந்த உணர்ச்சிகள் கூட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, உடல் அசைவுகள் இருக்குது. இப்போ கவுண்டமணி இருக்கார், வடிவேலு இருக்காங்க. அவங்க காமெடியாக இருக்கும்போது அவங்களுடைய உடல் ஏற்ற இறக்கங்கள் இல்லையா, அந்த பேச்சில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் தான் நமக்கு சிரிப்பை உருவாக்குது இல்லைங்களா? அப்போ அந்த பேச்சுக்கு எது தேவை? உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம். இதெல்லாம் தான் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். நீங்கள் நிதானமாக பொறுமையாக படிங்க. ஒரு மணி நேரம் செலவிடுங்க தமிழுக்கு. டெய்லி 1 மணி நேரம். தமிழ் படிக்காத நாளே இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பொதுவாக நம்ம இந்த குரூப் 2ல் பொதுவாக தமிழ் நல்லா படிக்கிறவங்க 95 மார்க்குக்கு மேலே தான் எடுப்பாங்க. அவங்களையும் மீறி ஏதாவது 1-2 தப்பு செய்வதாக செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ 95 மார்க் நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் 95 மார்க் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஆனால் இந்த குரூப் 2 எக்ஸாமில் 85லேருந்து 90 கிட்ட தான் போக முடியுது. அதுக்கு மேலே போக முடியல. நீங்கள் 90 தாண்டினவங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப அளவில் தான் இருக்கும். விரல விட்டு கவுண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நுணுக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் கஷ்டமா அப்படின்னு கேட்குறத விட திருக்குறள், அந்த திருக்குறளில் இருக்கிற பொருள்கள்லாம் எடுத்து வச்சு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வரியையும் நீங்கள் கண்டிப்பாக படித்து ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஏற்றத்தாழ்வுகள் எதில் கிடைக்குது? பேச்சு மொழியில் தான் இல்லைங்களா? ரைட். உணர்ச்சிகள் நிறைந்த மொழி எது? பேச்சு மொழி தான். நீண்ட காலத்துக்கு எழுத்து மொழி. சரி. பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. சரி. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். இது என்னென்னா இவங்களே கொடுக்குறாங்க பாருங்க. குழந்தையை நல்லா கவனி. அப்போ அந்த குழந்தைய ஒழுங்காக பார்க்காததுனால அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, ரொம்ப நலிவடைஞ்சு இருக்குது, சரியான ஊட்டச்சத்து கொடுக்கல. அப்போ நல்லா கவனிங்க, அந்த குழந்தைய நல்லா பேணி பாதுகாருங்க. அப்போ இந்த கவனின்றது பேணுதல் என்ற வார்த்தை கூடியது. என்ன தம்பி கவனிக்க அவனை அப்படின்னானது, அவன் ஏதோ தப்பு பண்ணிக்கிறான், அதனால் அவனை அடிக்கவான்ற மாதிரி அந்த கவனிங்க. அந்த குரலினுடைய அழுத்தம் பொருள் மாறுபட வைக்குது. ஓகேங்களா? இப்போ சிக்னல் நிற்கிறாங்க,
கவனி அப்படின்னா சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பார்த்துக்கோ, இங்கே ரெட் சிக்னல் விழப்போகுது, நீ பார்த்து வா அப்படின்னு கவனித்து போகிறத சொல்கிறாங்க. அதுவே என்னது, நில் கவனி செல்னா பாதுகாப்பாக போ. அப்போது அந்த அழுத்தம், ஒரு சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன ஏற்படுத்துது, பொருளினுடைய மாறுபாட்டை ஏற்படுத்துது. ஓகேங்களா? சரி. அதுபோல் ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக, என்னால் போக முடியாது, இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க, மறுக்கிறீங்க இந்த இடத்துல. அதுவே உடல்நிலை முடியாத போது, இல்லைப்பா என்னால் உடம்பு முடியல, அதனால் நான் போகலை, அந்த இடத்துல ஒரு பொறுமையாக சொல்கிறீங்க, ரெக்வஸ்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஆர்டர் மாதிரி இருக்குது, என்னால் போக முடியாது, அப்படியே வார்த்தையோட வேகம், அழுத்தம் உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போ அங்கே மறுத்து கூறுறீங்க, இங்கே உங்களுடைய இயலாமையை கூறுறீங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ இதை நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, பொருளில், ஒரு சொல்லில் அழுத்தம் கொடுக்கும்போது பொருள் வேறுபடும். இதுதான் நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஏற்படுது, பொருள் மாறுபடும். ஓகேங்களா? என்ன கவனிக்கவா அப்படின்னா என்னது, உதவேணுமா அப்படின்ற மாதிரி, பாவம்ப்பா அந்த பிள்ளை, கொஞ்சம் நல்லா படிப்பு சொல்லிக் கொடுங்கப்பா, கவனிங்கப்பா, அந்த கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் கவனிங்கப்பா, அந்த மாதிரி தமிழில் மட்டும்தாங்க கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அழுத்தம் கொடுத்து சொல்லும் பொழுது பொருள் மாறுபடுறத தமிழில் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற லாங்குவேஜஸில் உங்களால் பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மற்ற லாங்குவேஜஸில் ஒரு சொல் இப்படி அழுத்தி பேசினா பொருள் மாறுபடும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? சரி. ஆனால் தமிழில் அது உண்டு. சரி. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். இதெல்லாம் உங்களுக்கு கூற்றில் வைக்கும் பொழுது, பின்னாடி இதெல்லாம் கவனிக்காமல் போனீங்கன்னா கூற்றில் வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் கூற்றுக்கு இந்த இடம்லாம் நீங்கள் நிதானமாக தான் படித்தாகணுங்க. ஓகேங்களா? ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருள் மாறுபடும், வேறுபடும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன். அப்போ இதில் கேள்வி என்னது, பறவையை பார்த்தேன், யார், நான். அப்போ நான் என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா பறவையை பார்த்தேன்ற கொஸ்டின் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பறவையை என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா நீ எதை பார்த்தாய் அப்படின்னு பொருள் வருது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் அப்படியே பிடிச்சிக்க மாட்டாங்க. அழுத்தம் கொடுத்தா பொருள் மாறுபடும், அந்த கான்செப்டை மட்டும் தரவாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இது. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும். இதை நன்னூல் புலவர் சொல்லியிருக்கிறார். யார் நன்னூல் புலவர்? பவணந்தி முனிவர். அவர் தான் நன்னூல் புலவர். ஓகேங்களா? ரைட். நன்னூலை இயற்றந்து பவணந்தி முனிவர், அதனால் அவர் நன்னூல் புலவர். அதுவே இரு போட்டால், இந்த இல்லுக்கு பதிலாக இரு போட்டால் சீத்தலை சாத்தனார். அப்போ நன்னூல் புலவர்னு கேட்டால் பவணந்தி முனிவர், நன்னூர் புலவர் இரு போட்டு கேட்டால் சீத்தலை சாத்தனார். அதுக்கான வேறுபாடை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ரைட். இந்த தெரிந்து தெளிவும் இருக்கிறதுல டிஎன்பிசியில் அப்படியே இதை கேள்வியாக கேட்டாங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி, இவையே அன்றி வேறு வகை நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே. இதை மூவா சொல்லியிருக்காரு. இதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டாங்கப்பா. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் பொழுதே இந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த கேள்விகள்லாம் டிஎன்பிஎஸ்சியில் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது பாருங்கள், நம்ம புக்கை பாருங்கள், இங்கே கேள்வி கேட்டிருக்காங்களா பாருங்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என கூறியவர் மு வரதராசனார். 2023 இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இந்த பாக்ஸை அப்படியே கேள்வியாக கேட்டாங்க. அப்போது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக படிங்க. வட்டார மொழி. இப்போ வட்டார மொழினா சென்னையில் ஒரு மொழி பேசுகிறாங்க, தஞ்சாவூரில் ஒரு மொழி, திருநெல்வேலியில் ஒரு மொழி, விழுப்புரம் ஒரு மொழி. ஆனால் தமிழ் தான், ஆனால் பேசக்கூடிய ஸ்லாங் வந்து என்னாகும், மாறுபடும். அதுதான் வட்டார மொழின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையான நோட்ஸு இது தான். மொழியா பேச்சு மொழி இடத்திற்கு இடத்திற்கு மாறுபடும். ஒரே மொழி, இப்போ நம்ம பேசுகிறது தமிழ் மொழி, சென்னையில் ஒரு மொழி, திருநெல்வேலியில் ஒரு மொழி இல்லையா, பேசுகிற ஸ்லாங். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்கள். இருக்கிறது, இருக்கு, இருக்குது, கீது, இதுதான் வட்டார மொழி. அடுத்தது கிளைமொழி. தமிழ்லேருந்து உருவாகக்கூடிய
மொழிகளை தான் நம்ம கிளை மொழின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். இந்த இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட் இது மட்டும்தான். ஓகேங்களா? எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எழுத்து மொழி. இப்போது பேசுறதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும், அதுதான் எழுத்து. இதை அப்படியே கேள்வியாக கேட்டால் நம்ம பார்க்கணும். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது? எழுத்து. எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. ஓகேங்களா? இப்போ 8 தொகை 10 பாட்டெலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல்கள், அதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து படிக்கிறோமா இல்லைங்களா? அப்போ நீண்ட காலம் நிலைத்து இருக்கிறதுக்கு எழுத்து வடிவம் தான். ஆனால் இன்றைக்கி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது யூடியூப்பில் இருக்குது. பேச்சு வடிவம் இப்போ என்ன இருக்குது? நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடியதாக தான் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் மாறி இருக்குது. ஓகேங்களா? சரி. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதை நாம் இன்றும் பார்க்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவதில்லை. அப்போ என்ன கொடுப்பாங்கன்னா, இதில் அப்படியே கூட்டுகளை வைக்கும் பொழுது எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதையும் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கலன்னா அங்கே அது எதை எடுக்கிறதுன்னு நமக்கே தெரியாது. என்ன பண்ணுவோம், அப்புறமேட்டா எக்ஸாமில் கேட்ட பிறகு தான் இந்த மாதிரி புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வரியாக தேட வேண்டியது. இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கவனமாக படிங்க. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவதில்லை. அதை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின சொற்களை இன்றைக்கும் அப்படி தானே பயன்படுத்துகிறோம். அப்போ எழுத்து மொழியில் என்ன இல்லை, சொற்கள் சிதையிறது கிடையாது. அது மாதிரி படிச்சுக்கிங்க. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம அப்பா, தாத்தா அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நாவை இப்படி எழுதியிருப்பாங்க, லையே இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் எழுத்து சீர்திருத்தங்கள் நடைபெற்றது. வீரமாமுனிவர், பெரியார், இப்படி பல நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நா அப்படின்றத இப்படி மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லையை இப்படி மாற்றிருக்காங்க. இந்த எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? வெரி குட், பெரியார். பெரியார் தான் அச்சில் கோக்கிறதுக்கு இது கஷ்டமாக இருக்குன்றதுனால என்ன பண்ணியிருக்காரு, இப்படி மாற்றினார். அப்போ இந்த எழுத்து வடிவங்களுக்கு சீர்திருத்தம் கொடுத்தவர் பெரியார். சரி. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியே உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கும் என்றும் கூறுவர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. பேசுறது உலக வழக்கு, எழுதுறது இலக்கிய வழக்கு. இப்போ இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு எழுத்து வடிவில் நமக்கு இருக்கா? அப்போ எழுத்து மொழி இலக்கிய வழக்கு, பேச்சு மொழி உலக வழக்கு. இதே எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டிருக்காங்க. பேச்சு மொழி என்பது டேஷ் வழக்கு, உலக வழக்கு. எக்ஸாம்பிள் இந்த கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். அதுக்கு இதை நம்ம பேசுறது, நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, நன்றாக சாப்பிட்டேன், சாப்பிட்டான், சாப்பிடுவான் அப்படி சொல்கிறதெல்லாம் என்னது, எழுத்து வழக்கு. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். இப்போ சிவாஜி இருக்காங்க, நடிகர் சிவாஜி, வடிவேலு, கவுண்டமணி, அவங்களானது அந்த பேச்சில் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ கவுண்டமணி, வடிவேலு இவங்களாம் என்னுடைய காமெடியை ஒரு புக்காக கொடுக்குறா, நீங்கள் படித்து சிரிச்சிக்கிங்கன்னு சொன்னால் சிரிக்க முடியுமா நம்மளால்? முடியாது இல்லையா? அவங்களுடைய உடல் அசைவு, அந்த பேச்சில் ஏற்றத்தாழ்வுகள், நடை, இதெல்லாம் தான் என்ன பண்ணும், நமக்கு சிரிப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா? அப்போ பேச்சு மொழியில் என்னென்ன இருக்குது, உணர்ச்சி கூறுகள், உடலுடைய அசைவு, பேச்சில் ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் சேர்ந்து தான் உருவாக்குது. சரி. எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு இல்லையா? இப்போ நம்மளை திட்டுனா கூட என்ன பண்ணுறது, எழுத்துலன்னா அந்த உணர்ச்சி கிடையாது. திட்டும்போது நேராக திட்டுறோம் இல்லைங்களா, நேராக சந்தோஷமாக பேசுகிறோம் இல்லைங்களா, அதில் தான் நமக்கு உணர்ச்சி கூறுகள் அதிகம். அப்போ நமக்கு உணர்ச்சி எதில் இருக்குன்னா பேச்சு மொழியிலன்றதை மட்டும் தெளிவாக பார்த்துங்க. அடுத்தது, பேச்சு மொழியில் வந்து போன்ற சொற்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் எழுத்து மொழியில் அதை பயன்படுத்த கிடையாது. அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். பேச்சில், எழுத்தில் அந்த மாதிரி எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்படி எழுதினாலும் அதுக்கு என்ன இல்லை, பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழி. பாருங்கள், நான் அங்கே குறிப்பிட்டேன்னா, இப்போ பாருங்கள், இங்கே எழுத்துன்றது ஒரு உயிரெழுத்து இல்லையா? அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி அது அஃது போட வேண்டிய சூழ்நிலை வந்தால் எதை பயன்படுத்தணும், அஃது. படிக்கும்போது இலக்கணம் தான் இங்கே இருக்குதுன்னா அப்படி தேடி எடுத்து படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? இதே உயிர்மை எழுத்து வந்தால் இங்கே அதுன்னு போடணும். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி படிங்கப்பா. ரைட்.
பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது அஃது ஓகேங்களா எழுத்து மொழியை விட எளிமையான கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடம் இல்லை. எழுத்தில் போய் குரலுடைய ஏற்றத்தாழ்வு நீங்கள் லெட்டர் படிக்கும்போது ஒரு எழுத்தை ஹை பிச்சிலையும் இன்னொரு எழுத்தை வந்து லோ பிச்சிலையுமா படிப்பீங்க? இல்லைல்ல. ரைட். இது ஒரு தெரிந்து தெளிவும் பாக்ஸ் கொஸ்டினாக இருக்குது. அப்போ இதையும் படிச்சுக்கணும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். ஓகேங்களா. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. அப்போ கூற்றுகள் அவங்க ஒரு சொல்லும்பொழுது பழங்காலத்தில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லைன்னு கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் தரவாக படித்தாதான் இருந்திருக்கு, நம்ம படித்தோம், நமக்கு தெரிய வரும். தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். பாருங்கள், எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதால் பிழைகள் இருக்காது. பேசும்போது என்ன பண்ணுவோம், நம்ம சாதாரணமாக பேசுவோம். அப்போ அங்கே பிழைகள் இலக்கிய வடிவில் நம்ம பேசுகிறது கிடையாது, எழுதுறது மட்டும்தான் இலக்கிய வடிவில் இலக்கண வடிவில் எழுதுவோம். ரைட்டுங்களா. ரைட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள், திருத்தமான மொழி நடையில் எது அமையும், எழுதப்படுறது தான் அமையும். ஓகேங்களா. பேச்சு மொழியில் அது அமையாது. பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்தி கொள்ள வாய்ப்பு இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடைவில் அமைவதில்லை. ஒரு வரியும் இப்போ நிதானமாக படிங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் சரியாக செலவிட்டிங்கன்னா தமிழில் 95லேருந்து 98 மார்க் எடுக்கிறது உறுதி. இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் 3 கேள்வி 4 கேள்வி அவுட் ஆஃப் கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகேங்களா. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. மீதி 95 கேள்வி புத்தகத்தில் இருக்குல்ல, அப்போ தரவாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் குரூப் 4க்கு 10 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போலேருந்தே படிங்க. படித்ததை திரும்ப படிங்க. அப்போ தான் உங்களுக்கு தவறு நடக்காது. 100 கொஸ்டின் படிச்சுட்டு போயிட்டு 80 கொஸ்டின் அடிச்சுட்டு வந்தவா நமக்கு வந்து பாஸ் பண்ண முடியும்? நம்ம 100 கொஸ்டின் படிச்சுட்டு போனாலே தெரிஞ்ச கொஸ்டினே 10 கொஸ்டின் தப்பு பண்ணுவோம். ஓகேங்களா. அதனால் தரவாக படிங்கப்பா. பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன இல்லையா. ஆனால் எழுத்து வழக்கில் அந்த மாதிரி அமையாது. ரைட். பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. இப்போ ஈன்னா அதை ஏன்னு சொல்கிறோம். இதை போய் மனப்பாடம் பண்ணாதீங்க. இலை, அதை இலையை எடு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, திருமணம். அப்பா அம்மா அந்த இலையெல்லாம் கொஞ்சம் எடுங்கம்மா. யாரும் உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க, அம்மா இங்கே வாங்க இலையெல்லாம் எடுங்க, அப்படி இலக்கிய வழக்கோட பேச மாட்டாங்க. அப்போது ஈ என்பது ஏவா மாறுது. இதை மனப்பாடம் பண்ணாமல் இலை, இலை அதை படித்தா நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உலகம், உலகம் இதை வச்சிங்கன்னா ஊ என்பது ஓவா மாறுது அப்படின்னு நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி. இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. அங்கே போய் என்ன பண்ணுவோம், இலைன்னு தான் எழுதுவோம். ஓகே. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. இதில் அப்படியே எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. காலம் கடந்து வாழ்வதற்கு பேச்சு மொழி தேவைப்படுதுன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ காலகட்டத்தில் காலம் கடந்து இந்த பேச்சு மொழியில் இப்போ ரெக்கார்டிங்லாம் உங்களுக்கு இருக்க போது எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா. சரி. இதில் கேள்வி அமைஞ்சது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி பேசுறதில்லை. ஓகேங்களா. பட்டிமன்றம் பேசும்போதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகவே பேச்சு வழக்கிலே பேசுகிறாங்க. ஓகேங்களா. அது காலம் மாறிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. சரி. நாளேடுகள், பருவ இதழ்கள், இப்போ தினத்தந்தி, தினமணி போன்ற நாளேடுகளை தான் உங்களுக்கு பேச்சு வழக்கில் ஊடகத்தில் பயன்படுத்துகிறாங்க பேச்சு வழக்கை. ஓகேங்களா. சரி. சாரிம்மா. நாளேடுகளில் எழுத்து தமிழ், நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. பேச்சு தமிழ்லையும் உங்களுக்கு என்ன நடக்குது, பட்டிமன்றங்கள்லாம் நடக்குது. ஓகேங்களா. இங்கே ஒரு தெரிந்து தெளிவும் பாக்ஸ் கொஸ்டின். இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ நம்ம யூடியூப்பில் எல்லோரும் போடுறாங்க. அந்த யூடியூப்பில் என்ன இருக்குது, அந்த காலம் கடந்தும் அந்த யூடியூப்பில் எவ்வளோ காலம் கடந்தாலும்
அது அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்காங்க. அதனால் இந்த பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா முதல் 2 வரி கேட்டுறாங்க, அடுத்த எக்ஸாமில் பார்க்கும்போது அடுத்த நடுவில் இருக்க வரியை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வரி. இது எக்ஸாமில் கேட்கப்பட்டுடுது. தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இந்த வரி எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு. எளிய நடையில் தமிழ் நூல் எழுத வேண்டும், இதுவும் கேள்வி கேட்ட மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? நம்ம புக்கில் எந்தெந்த இயரில் எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கலாம் நம்ம தெளிவாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு, சொல்லு இது மாதிரி இருக்கிறதெல்லாம். இப்போ மதிப்பீடு பாருங்கள். மொழியின் முதல் நிலை ஒன்று பேசுறது, அது இணையான வருது கேட்கறது, இதுதான் முதல் நிலை. அப்போ 2ஆம் நிலை என்னது? பார்க்கறது எழுதுறது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுப்பா இதுக்கு? இந்த கேட்டல் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். ஒலியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். இந்த வரி எதில் இருக்கும்? வரி வடிவம் எழுத்தில் தான் இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது. எழுத்து வடிவம் தான் வரி வடிவம். பேச்சிலேயோ குரல்லையோ பாட்டிலேயோ வரி வடிவம் இருக்காது. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று உருது, இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம். தெலுங்கு தான் வரும். தெலுங்கு தான் நமக்கு ஆன்சர். பேச்சு மொழியை என்ன வழக்கு? உலக வழக்கு. ஓகேங்களா? இப்போது மதிப்பீடெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம புக்கில் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டுன்றத நம்ம இங்கே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அப்படி பாருங்கள். இந்த மாதிரி கூற்றுகள் கேட்டால் மட்டும் உங்களுக்கு புக்கில் நாங்கள் கொடுத்துருப்போம். ஏன்னா கூற்று எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கூற்றுகளை மட்டும் இந்த மாதிரியே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? பாருங்கள், மொழி காலத்திற்கேற்ப மாறுபடுகிறது. ஆமாம், நம்ம படித்தது இது உண்மை தான். எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும், இதுவும் உண்மை தானே? எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். பாருங்கள், இந்த எக்ஸாமை 2024 கேட்டிருக்காங்க. இப்போ படிக்கும்போதே நமக்கு தெளிவாக உட்காந்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா இதுதான் தப்புன்னு உங்களால் ஈஸியாக எடுத்துட முடியும். பாருங்கள், கூட்டு இதுதான் ஆன்சர். 1 2 4 சரி, 3 தவறு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக படிச்சுன்னா இப்போ மதிப்பீடில் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி புக்கில் இருக்கிற அனைத்து பாயிண்ட்ஸும் ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாமல் இதில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் தமிழுக்குன்னு வாங்கினீங்கன்னா 25 புக்கு வாங்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரே புக்கு உங்கள் கையில் இருந்தால் போதும். எந்த டெக்ஸ்ட் புக்கும் நீங்கள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஒவ்வொரு இயலுக்கும் கீழே மதிப்பீடு, டேஷு எல்லாத்தையும் நாங்கள் கோர்வையாக்கி கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா? ஏன்னா இது லாஸ்ட் எக்ஸாமில் குரூப் 4 அண்டு குரூப் 2 இதில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுமே இடம்பெற்றிருக்குன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுவும் சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்வியும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த புக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 1250 தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம். கொரியர் சார்ஜ் ப்ளஸ் 100. அப்போ 1350 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இந்த ஒரே புக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அப்படியே படிக்கும்போது நீங்கள் சேர்த்து படிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ.